வணக்கம் நண்பர்களே. வரதன் டாக்ஸ் வழியாக மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தகவல் என்னென்னா, இப்போ சமீபத்தில் ரொம்ப பரபரப்பாக பேசப்படுற சீமான் அவர்களுடைய பேட்டி. அதில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, பெரியாரை பற்றின கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறாரு. ரொம்ப ஒரு ஆக்ரோஷமான ஒரு பதிவாக நல்ல ஒரு கருத்தாக தான் சொல்லியிருக்கிறாரு. பெரியாரை பற்றி இன்றைக்கி நேரத்தில் இல்லை, அவர் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாகவே கடுமையாக எதிர்த்து தான் வர்றார். பெரியார் மற்றும் திராவிடம் இந்த 2 சித்தாந்தத்தையும் ரொம்ப கடுமையாக எதிர்க்கிறாரு. அவர் மட்டும் இல்லை, அவரை சார்ந்து இந்த தமிழ் தேசியத்தை கொண்டு செல்ல நினைக்கிற பலரும் இந்த கருத்துக்களை நிறைய பேசுகிறாங்க. அவங்க பேசுனதுக்கு பிறகு நமக்கு இந்த பெரியாருடைய சித்தாந்தத்தின் மீதும் அந்த திராவிட சித்தாந்தத்தின் மீதும் நமக்கே ஒரு கேள்விகள் பல வருது. அப்போ பின்னோக்கி நமக்கு பழைய வரலாறுகள் தெரியாது. அப்போ முன்னோக்கி நடந்த பல தகவல்களை இன்றைக்கி எடுத்து சொல்லும்போது பார்த்தா, இது திமுகவிற்கே எதிரான ஒரு நபர் மாதிரி பெரியார் தெரியப்படுறாரு. இது நம்ம சொல்லலை, இது முன்னாடி கருணாநிதி அவர்களே பெரியாரை ஒரு வகையில் எதிர்த்து தான் இருந்திருக்கிறார், கடுமையாக எதிர்த்து இருந்திருக்கிறார். அவரை பற்றி நிறைய அவருடைய முரசொலியில் நிறைய எழுதியிருக்கிறாருங்கிற தகவல்கள்லாம் இங்கே நிறைய பேர் பகிர்றாங்க. அதை திமுகவும் மறுக்கலை. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா திமுகவுடைய தலைமைச் செயலகமான அண்ணா அறிவாலயத்தில் அண்ணாவுக்கு சிலை இருக்குது, அதை விட்டால் கருணாநிதி அவர்களுக்கு தான் சிலை இருக்குது. பெரியாருக்கு அவங்க எங்கேயுமே செலவு வைக்கலை, அவங்களுடைய அலுவலகங்கள் எங்கேயுமே செலவு வைக்கலை. அது மட்டும் இல்லை, பெரியாருக்கு அவங்க வச்ச செலவு பூரா நடு ரோட்டில் தான் வச்சுருக்குறாங்க. நடு ரோட்டில் தான் ஒரு ஓரஞ்சாரமாக எங்கிட்ட தான் வச்சுருக்குறாங்க. இப்போ ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயில் வாசலில் இருக்கிறாரு. எப்படி கோயில் வாசல்களில் பிச்சைக்காரங்க இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு பிச்சைக்காரனை நினச்சி தான் வச்சுருப்பார் போல் இருக்குது. கருணாநிதியோட செயல்பாடுகள்லாம் இப்போ யோசித்து பார்த்தா, ஏன்னா கருணாநிதி ஒரு மதியுகி, அவர் ரொம்ப ஒரு பெரிய சாணக்கியன். அவர் மீது நமக்கு அரசியல் ரீதியாக சில விமர்சனங்கள் இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் அவருடைய செயல்பாடுகள் மிக சிறந்த ஒரு செயல்பாடு, ரொம்ப தொலைநோக்கு மிக்க ஒரு மனிதர் அவர். தமிழக அரசியலில் 2 பேர் ஒரு ஸ்ட்ராங்கான லீடர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா, ஒன்று கருணாநிதி அவர்கள், அடுத்தது ஜெயலலிதா. இப்போ அவங்க 2 பேரோட இடத்த யாருமே நிரப்பலை. சிலர் காமராஜர் சொல்லுவாங்க, காமராஜருக்கு இருந்தார், அவருடைய ஆட்சி காலங்கள் இந்த அளவுக்கு பிரச்சனைகளை சந்தித்த ஒரு காலகட்டம் கிடையாது. பட் இவங்க 2 பேர் நிறைய பிரச்சனைகளை சந்தித்தாங்க, பிரச்சனைகளை சந்தித்து தான் வெளியே வந்தாங்க. ஸோ இவங்களுடைய லீடர்ஷிப்பை நம்ம யாரோடையுமே கம்பேர் பண்ண முடியாது. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டை இன்றைக்கி ஓரளவுக்கு முன்னெடுத்து சென்றதில் கருணாநிதி அவர்களுக்கும் ஜெயலலிதாவுக்கும் ஒரு முக்கிய பங்கு இருக்குது. அதை நம்ம மறுக்கவே முடியாது. அவர்கள் மீது நமக்கு விமர்சனங்கள், அரசியல் ரீதியான விமர்சனங்கள் பலது இருக்குது. இலங்கை கச்சைத்து விட்டு கொடுத்ததுலேயும் சரி, அதே மாதிரி இலங்கை அந்த கடைசி போரின் போதும் சரி, இன்னும் பல திட்டங்கள் மூலமாகவும் கருணாநிதி மீது நமக்கு கடுமையான விமர்சனங்கள் இருக்குது. அந்த கட்சியின் மீது விமர்சனங்கள் இருக்குது, அதெல்லாம் நம்ம மறுக்கிறது இல்லை. திமுக என்கிற கட்சியை நான் கடுமையாக முன்னாடி ரொம்ப நேசித்தேன், இப்போ மிக கடுமையாக அதை எதிர்க்கிறேன். அதையெல்லாம் தாண்டி பெரியார் என்கிற அந்த ஒரு பிம்பம், அது ஆக்சுவலாக ஒரு ஸ்ட்ராங்கான பிம்பம் கிடையாதுங்கிறது அவங்களுக்கே தெரியும். அப்பேற்பட்ட ஒரு போலி பிம்பம் தான் பெரியாருங்கிற பிம்பம். பெரியாருங்கிற பிம்பம், அந்த திராவிடங்கிற பிம்பம், பகுத்தறிவுங்கிற பிம்பம், நாத்திகங்கிற பிம்பம், இது எல்லாமே பொய் தான். இந்த பெரியார், இந்த நாத்திகம், இதையெல்லாம் இன்றைக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கிற பல பேரோட அவங்களுடைய சொந்த ஹிஸ்ட்ரியை போய் தேடினா அவங்களில் பெரும்பாலானவங்க கிறிஸ்தவர்களாக தான் இருக்கிறாங்க, இல்லை முஸ்லீம்களாக இருக்கிறாங்க. முஸ்லீம்களை தாண்டி பெரும்பாலும் அதிகமாக கிறிஸ்தவர்கள் தான் அதிகமாக தங்களை நாத்திகவாதிகள்னு சொல்லிட்டு பொது மேடைகளில் காட்டிக்கொண்டு, தாங்கள் ஒரு இந்துக்கள், தங்களை இந்துக்களாக காட்டிக்கொண்டு தாங்கள் இறை மறுப்பாளர்கள் என்பது போல் பேசி கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா இப்போ இவங்க மேலே ஒரு விமர்சனம் வரும், நீங்கள் என்ன எப்போ பார்த்தாலும் நாத்திகம் பேசுகிறீங்க, பகுத்தறிவு பேசுகிறீங்க அப்படின்னா, நீங்கள் மற்ற மதங்களில் இருக்கக்கூடிய நம்பிக்கைகள்லாம் நீங்கள் கேள்வி கேட்க மாட்டீங்களா? கடவுள் இல்லை, கடவுள் இல்லைன்னு சொல்கிறீங்களா? அது என்ன கடவுள் இல்லை? இந்து கடவுள் மட்டும்தான் இல்லையா? கிறிஸ்தவ கடவுள் இல்லைன்னு சொல்ல மாட்டிங்களா? முஸ்லீம்கள் கடவுள் இல்லைன்னு சொல்ல மாட்டிங்களா? அப்படின்னு சொல்லி விமர்சனம் வரும்போது டக்குன்னு இவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்க. இது இன்றைக்கி நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமாக அந்த கி வீரமணி மாதிரியான ஆளுங்க ரொம்ப காலமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கேட்டால் நாங்கள்லாம் இந்துக்கள், எங்களை இந்து மதம் தானே இழிவுபடுத்துச்சு, எங்களை இழிவுபடுத்திய மதத்திலிருந்து தான் நாங்கள் கேள்வி கேட்க முடியுங்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. ரைட்டு, ஓகே அப்படின்னு தான் இப்போ ரொம்ப காலமாக யாரும் அதை கருத்து கேட்காமல் இருந்தாங்க. இப்போ பிஜேபியோடைய ஐடி விங்ஸ் எல்லாம் அவங்க இப்போ கொஞ்சம் அக்ரெசிவாக போய் இவங்க இந்த பேசுகிறவங்களுடைய வரலாறுகளை பூரா தோண்டி எடுக்கிறாங்க. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா, இந்த மனுஷிய புத்திரன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார்,
திமுகவில் ஒருத்தர். அவர் சரி அவர் பேர் பார்த்தீங்கன்னா மனுஷ்யபுத்திரன். ஆனால் அவரோட உண்மையான பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாகுல் ஹமீது. ஆனால் அவர் வந்து பெரியாரிய சித்தாந்தம் அது இது இந்த திராவிடம் அதெல்லாம் பேசினே இருப்பார். அது நீ வந்து பேசலாமா? இறை மறுப்பாளர்களை முழுமையாக எதிர்க்கக்கூடிய ஒரு சித்தாந்தம் வந்து இஸ்லாம். அதில் இருந்துக்கிட்டு நீங்கள் இறை மறுப்பாளர்கள் நீங்கள் ஆதரிக்கலாமா? இது நிறைய முஸ்லீம்கள் செஞ்சிட்ருக்கிறீங்க. அதேமாதிரி கிறிஸ்தவர்களும் நீங்கள் உங்களுடைய இறை நம்பிக்கையை பரப்புங்க. அதில் வந்து யாரும் ஒன்றும் கருத்து சொல்ல போகிறது. ஆனால் நீங்கள் போலித்தனமாக ஒரு தமிழ் பேரை ஒரு இந்து பேரை வைத்துக்கொண்டு இந்து மதத்தை எதிர்ப்பதற்காகவும் இல்லை இந்து மதத்திலிருந்து ஆட்களை கடத்தி நம்முடைய மதத்திற்கு ஆட்களை சேர்க்க வேண்டும் என்கிற எண்ணத்திற்காகவும் மட்டுமே நீங்கள் வந்து இந்த பெரியாரிய சித்தாந்தத்தை தூக்கி பிடித்து கொண்டிருக்கிறீர்கள். இதனுடைய விளைவு என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் சற்றே கண்ணை திறந்து பார்க்க வேண்டும். இப்போ நீங்கள் வந்து இந்தியாவில் வந்து இந்த தமிழ்நாட்டில் வந்து கிறிஸ்தவத்தை பரப்புறதுக்காக ஒரு போலித்தனமான ஒரு பெயரில் ஒரு இந்து பெயரில் இருந்துக்கிட்டு இல்லை தமிழ்ங்கிற பெயரில் இருந்துக்கிட்டு இந்த திராவிடங்கிற ஒரு போலி பிம்பம் அந்த பெரியாருங்கிற ஒரு மனநோயாளியோட ஒரு கருத்துக்களை வச்சுக்கொண்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்துக்களை வந்து வசைப்பாடுறீங்க, இந்துக்களுடைய நம்பிக்கைகளை கேலி கிண்டல் பண்ணுறீங்க, நையாண்டித்தனம் பண்ணுறீங்க. பொங்கல் வந்தால் பொங்கலுக்கு ஒரு கூத்தடிக்கிறீங்க, தீபாவளி வந்தால் தீபாவளிக்கு ஒரு கூத்தடிக்கிறீங்க, விநாயகர் சதுர்த்தி வந்தால் அதுக்கு ஒரு கூத்தடிக்கிறீங்க, கந்தசஷ்டி கவசம் பாடினா அதுக்கு ஒரு கூத்தடிக்கிறீங்க. இந்த மாதிரி அதேமாரி ராமபிரானை ரொம்ப இழிவாக பேசிக்கிட்டே வரீங்க. ராமபிரான் இழிவாக பேசுகிறீங்கன்னா ராமபிரான் இந்தியாவின் ஒட்டுமொத்த இந்துக்களுடைய ஒரு ஒரு மானசீகமான ஒரு தெய்வமாக இருக்கிறார். வாழ்ந்த ஒரு தெய்வம். அப்போ அந்த கிருஷ்ணர் ராமர் இவங்களெல்லாம் கடுமையாக எதிர்த்துக்கிட்டே வரீங்க. எதுக்கு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா நீங்கள் மதம் பரப்பணுங்கிற ஒரு குறுகிய எண்ணத்தில் தான் அதை செஞ்சுக்கிட்டு வரீங்க. ஆனால் உங்கள் மதம் வளர்ந்துருக்கான்னு நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் இப்போ பரப்புறீங்க எல்லாம் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு கூட்டம் சேர்ந்துருக்குறாங்க. ஆனால் அந்த கூட்டம் வந்து உண்மையாக நீங்கள் சொன்ன அந்த கருத்தின்படி அவங்க உண்மையாக போயிருக்காங்களான்னு பாருங்கள். இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் 100% கிறிஸ்தவர்களாக நிறைய பேர் இல்லை. இஸ்லாம்லேயும் அந்த மாதிரி மதம் மாற்றி நீங்கள் என்னத்தை சாதிச்சிங்க? ஒன்றுமே கிடையாது. ஆனால் அதுக்கு எதிர்விளைவாக வேறு என்ன நடக்குது? இன்றைக்கி ஒரு காலத்தில் கோலச்சிக்கிட்டு இருந்த அல்லது இந்தியாவிற்கு கிறிஸ்தவத்தை கொண்டு வந்த அந்த ஐரோப்பிய நாடுகளில் இன்றைக்கி என்ன நடக்குது? சர்ச்சுகளெல்லாம் மூடப்படுகிறது. சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருந்தேன். அதில் ஒரு சர்ச்சை வந்து அப்படியே நரசிம்மர் ஆலயமாக மாற்றிட்டாங்க, பெருமாள் கோயிலாக மாற்றிட்டாங்க. இதை போய் யாரும் போய் கன்வெர்ட்லாம் பண்ணலை. அங்கே உள்ளவங்க நீங்கள் சொல்கிறீங்களே இந்த பெரியாரிஸ்ட்டுகள்லாம் சொல்லுவாங்களே மேற்கத்தியவர்கள் வந்து ரொம்ப பகுத்தறிவு, அந்த பகுத்தறிவுவாதிகள் அந்த பெரிய சிந்தனை கொண்டவர்கள் தான் இன்றைக்கி அந்த கிறிஸ்தவத்தை விட்டு நிறைய வெளியாகிறாங்க. வெளியாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையிலையும் ஒரு சத்குரு மாதிரியான சாமியார்களுடைய ஆசிரமங்கள்லையும் அதிகமாக குமிகிறது பூரா மேற்கத்திய நாட்டவர்கள் தான். அவர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் தான், கிறிஸ்தவ மதத்தை தழுவியவர்கள் தான். அவங்களெல்லாம் அதை விட்டு நேராக இங்கே வந்து குமிறாங்க. ஏன்? நீங்கள் இங்கே பண்ணக்கூடிய போலித்தனத்துடைய வெளிப்பாடு அங்கே அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதே தான் முஸ்லீம்களும் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. முஸ்லீம்கள் என்ன பண்ணுறீங்க? மறைமுகமாக இவர்களுக்கு பொருளுதவி மற்றும் அவருடைய கருத்துக்களை வந்து ஆதரித்து நீங்கள் கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டு சமூக வலைத்தளங்களிலையும் மற்றபடி பொது மேடைகள்லையும் இந்துக்களுக்கு எதிரான கருத்துக்களை திணிச்சிக்கிட்டு வர்றது, இந்த மாட்டுக்கறியை ப்ரொமோட் பண்ணுறது. மாட்டுக்கறி நீங்கள் சாப்பிடுங்க, சாப்பிடாமல் போங்க, அதை பற்றிலாம் யாரும் சொல்லலை. இந்த இன்றைக்கி அம்பேத்கர்ன்ற பேரில் இருக்கிறவனுங்க சிலர் கும்பல் வந்து என்ன பண்ணுறானுங்க? மாட்டுக்கறி எங்கள் உரிமை, இவனுங்களை வந்து நீங்கள் உசுப்பேற்றி நீங்கள் வந்து உங்களுடைய மதத்துடைய நம்பிக்கையை நல்லதுன்னு நீங்கள் கருத்து நிரூபிக்க பார்க்குறீங்க. அதுக்காக இந்துக்களுக்கு புனிதம்னு சொல்கிறாங்கல்ல, அந்த புனிதத்தை நம்ம கெடுப்போங்கிற எண்ணத்தில் அதுக்கு இந்த நாத்திக கும்பல், இந்த கி வீரமணி மாதிரியான ஒரு மனநோயாளி கூட்டம், அந்த திராவிட கூட்டத்தை, பெரியாரிஸ்ட்டுங்கிற அந்த ஒரு மனநோயாளி கூட்டத்தை நீங்கள் உருவாக்கிட்டு வரீங்க. இவங்கனால என்ன நடக்க போகுதுன்னா, பிற்காலத்தில் இன்றைக்கி பல இஸ்லாமிய நாடுகளில் இருந்து மக்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. போய் முடிஞ்சால் யூடியூப்பில் போய்ட்டு எக்ஸ் முஸ்லீம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்குது, போய் பாருங்கள். அதில் இன்னும் நிறைய மாற்றங்கள் வந்துகிட்ருக்கு. இன்றைக்கி சவுதியே பாருங்கள் எந்த அளவுக்கு மாறிக்கிட்டு இருக்குன்னு. நீங்கள் ரொம்ப இதாக உயர்த்தி பார்க்கக்கூடிய சவுதியை இன்றைக்கி எந்த மாதிரி மாறிக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள். அங்கேயே வந்து கலாச்சாரங்கள் மாற்றம் உண்டாகி விட்டது. இதெல்லாம் வந்து சும்மா ஏதோ இன்றைக்கி நேற்று நடக்கல. இன்றைக்கி அபுதாபியில் இன்றைக்கி பெரிய அளவில் ராமர் கோயில் கட்டுறாங்க, பெரிய அளவில் சிவன் கோயில் கட்டுறாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் சவுதியிலே கூட கட்டுவாங்க. இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி நடந்ததில்லை, இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. காரணம், நீங்கள் விதைக்கிற விதை. ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை உண்டு என்பது இயற்கையின் விதி. அந்த விதியின்படி இதெல்லாம் நடக்கிறது. ஸோ
நீங்கள் உங்களுடைய மத நம்பிக்கைகளை நல்லபடியாக ஃபாலோ பண்ணுங்கள். யாருமே வந்து யாரையும் குறை சொல்லுங்கள். நான் என்னுடைய சிறு வயதில் என் கூட இருந்த நிறைய நண்பர்கள் இஸ்லாமிய நண்பர்கள் இருந்தாங்க. ஷாஜஹானுங்கிற பேரில் ஒரு நண்பர், எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். அவங்க அண்ணன் பேர் வந்து ஜஹாங்கீர். 2 பேரும் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். அவங்க அவங்க வீடுகளில் அவனுக்கு சுண்ணத்து பண்ணும்போது நான் பக்கத்தில் இருந்திருக்கேன். இந்த பையனுக்கு சுண்ணத்து பண்ணும்போது நான் கூட இருந்திருக்கேன். அவங்க கடைக்கு போவோம், நாங்கள் குஸ்கா சாப்பிடுவோம், பிரியாணி சாப்பிடுவோம். அவங்க அப்பாலாம் வந்து எங்ககிட்ட அவ்வளோ அன்பாக இருப்பார். எங்கள் கடைக்கு வருவான், நல்லா சாப்பிடுவான். நாங்கள்லாம் வந்து தீபாவளிக்கு பொங்கலுக்கு வச்சுருக்கிற சாப்பாடு கொடுப்போம், சாப்பிடுவாங்க. அவங்க ரம்ஜானுக்கு வந்து வச்சுருக்கிற சாப்பாடு கொடுப்பாங்க, நாங்கள் சாப்பிடுவோம். எங்களுக்கெல்லாம் எந்த பேதமே இல்லை. ஆனால் இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? பிற்போக்குத்தனமாக போயிட்டு இந்துக்களுடைய பண்டிகையில் பயன்படுத்தப்பட்ட சாப்பாடு வாங்கக்கூடாதுங்க. அப்போ திருப்பி ரிஃப்ளெக்ட் என்ன பண்ணுவாங்க? இந்துத்துவவாதிகள் என்ன பண்ணுறாங்க? நம்ம முஸ்லீம் கடையை தவிர்க்கணும்னு சொல்லுவான். இதனால் என்ன நடக்க போகுது? உங்கள் மதத்தின் நம்பிக்கை என்பது நீங்கள் போகிற ஒரு கார் மாதிரி, நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு வீடு மாதிரி. அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் பாட்டுக்கு எப்படி வேணால் வாழுங்க, அதை பற்றி யாருமே ஒன்றும் சொல்ல போகிறது. ஆனால் வெளியில் வந்துட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே வாழ்கிற வாழ்க்கையை நீங்கள் வெளியில் காட்டாதீங்க. இல்லை அடுத்த வீட்டுக்குள்ளே நடக்கிறதுக்கு கொண்டு போய் கல் எடுத்து அடிக்காதீங்க. இதே தான் நான் இந்துக்களுக்கும் சொல்கிறேன், இந்துக்களுக்குமே அதே தான் சொல்கிறேன். பிற மதத்தவரை சும்மா இழிவுபடுத்திட்டு கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டு நக்கல்தனம் பண்ணிக்கிட்டு நயகாந்தனம் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் தேவையில்லை. இயேசு பிரான் மிக புனிதமானவர், அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதே மாதிரி இறை தூதர் முகமது நபி அவர்கள் மிகவும் போற்றுதலுக்குரியவர், அவரையும் நம்ம இழிவுபடுத்தக்கூடாது. நான் வந்து ஒரு இறை பக்தன். எனக்கு வந்து சிவன் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஒரு ஆன்மீகவாதி. என்னை வந்து நான் அந்தளவுக்கு தான் வச்சுப்பேன். எனக்கு எந்த மதத்தின் மீதும் ஒரு பிடிவாதம் கிடையாது. இந்து மதத்தில் ஒருத்தன் தப்பு பண்ணுறான்னா அந்த தப்பை நான் கேட்க தான் செய்வேன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ தான் போட்டிருக்கிறேன், சாமியார்களை திட்டி தான் போட்டிருக்கிறேன். ஸோ எனக்கு வந்து மதங்களின் மீது எந்த பிடிவாதமும் கிடையாது. ஆனால் நீங்கள் பெரியாரிஸ்ட்டுன்ற கும்பலுக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு கல் எடுத்து அடிச்சுக்கிட்டு போலித்தனமாக உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய குப்பைகளை கொண்டு வந்து இங்கே கொட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு எதிராக ஒரு நாள் திரும்புங்கிறது தான் இந்த கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் நான் தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா இந்த திமுகவுடைய பின்புலத்தில் இருக்கக்கூடிய சில நபர்கள் என்ன பண்ணுறாங்க, பேரை வந்து தமிழன் பிரசன்னான்னு ஒருத்தன் இருக்கிறான். ஆனால் அவன் கிறிஸ்தவன். இன்றைக்கி அவன் வண்டவாளம் தண்டவாளம் ஏறி போச்சு. அடுத்து ஆராசா, அவர் பெரிய ஆச்சா பூச்சான்னு வாய்க்கு வந்தபடி பேசுவார். அவர் மனைவியை வந்து சர்ச்சில் வச்சு தான் எடுக்கிறாங்க. அந்த கிறிஸ்தவ முறைப்படி தான் அடக்கம் பண்ணார். இப்படியெல்லாம் இருந்துக்கிட்டு எதுக்கு தேவையில்லாத இந்து மதத்தை பேசினுக்கிறீங்க? உங்கள் மதத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கை உங்களுக்கு பலவீனமாக இருந்தால் மட்டும்தான் போலித்தனமாக ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டு அடுத்த மதத்தை உங்களால் இழிவுபடுத்த முடியும். ஒரு மேலே உங்கள் மதத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் தயவு செஞ்சு அதை விட்டு வெளியே போயிடுங்க. உங்கள் மதத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா, அதை அதே அடையாளத்தோடு வெளியே வந்து பேசுங்க, தப்பு கிடையாது. ஏன்னா சிலர் என்ன நினைக்கிறீங்கன்னா, நம்ம அந்த அடையாளத்தோடு வெளியே வந்தால் டக்கு நம்ம மேலே கல்லடிச்சிருவான்றதுக்காக நீங்கள் வந்து இந்துக்கள் பேரில் இருந்துக்கிட்டு யாராவது கேள்வி கேட்டால் நானும் இந்து தான், என்னையை அவமானப்படுத்துகிறாங்க, அதனால தான் நான் பேசினே இருக்கேன்ட்டு ஒரு போலித்தனமான ஒரு வாதத்தை வைக்காதீங்க. அதெல்லாம் இதுக்கு மேலே செல்லுபடி ஆகாது. ஸோ இப்போ இதில் வந்து சீமானவர்கள் பேசியிருக்கிறாரு, ஓகே தான், நல்லது தான், சந்தோஷம்தான். ஆனால் என்னென்னா அது இப்போ பேசியிருக்கணுமா இல்லை இந்த பேச்சு இப்போ ரொம்ப அவசியமாகிறது தான் என்னுடைய கேள்வி. ஏன்னா இப்போ சமீபத்தில் தான் வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து ஒரு மாணவிக்கு ஒரு பாலியல் ரீதியான ஒரு சீண்டல் நடந்திருக்கு. அதில் ஒரு குற்றவாளி வந்து கைது செய்யப்பட்டு இப்போ அவன் மீது குண்டாசு போட்டாங்க. அவன் திமுக காரன்னு சொல்கிறாங்க. அவன் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தது யாரோ ஒரு சாருக்கிட்டன்றாங்க. அந்த சாரு யாருங்கிறதுக்கான உண்மை வெளியே வர்றதுக்கு முன்னாடி இப்போ இந்த பிரச்சனை கிளப்பி விட்டு இதை மூடி மறைச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் பிஜேபியும் அப்படி தான் இருக்குது. ஆளுநருங்கிற பேரில் இருக்கிறாரு அவர் சும்மா வந்து தமிழ் தாய் வாழ்த்து பண்ணலாம், தேசிய இதை பண்ணலாம், அதனால் நான் கோச்சிட்டு போகிறேன், அவர் ஒரு அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இல்லை இவங்க 2 பேருமே பேசி வச்சுக்கிட்டு அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்களான்னு கூட நமக்கு தெரியல. அதனால் வந்து நம்ம இந்த திமுக காரனுக்கு சப்போர்ட்டாவோ இல்லை பிஜேபி காரனுக்கு சப்போர்ட்டாவோ இல்லை ஏடிஎம்கே காரனுக்கு சப்போர்ட்டாவோலாம் நிற்க வேணாம். எல்லாத்தையும் பாருங்கள், உங்களை சுற்றி நடக்கிற நிகழ்வுகள்லாம் பாருங்கள். எல்லா பயிர்ட்டையும் ஒரு பொய்த்தனம் இருக்குது, போலித்தனம் இருக்குது. அதில் இது மிகப்பெரிய போலித்தனம் தான் இந்த 50 வருஷமாக வடிகட்டி சொல்லப்பட்டுருக்க இந்த பெரியாரியங்கிற தத்துவம். இதை விட்டு வெளியே வந்துட்டு நம்மளுடைய அறிவை பயன்படுத்துங்க. நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்றத மொத்தமாக கவனிங்க. நம்மளை வந்து நிறைய போலித்தனங்களால் நம்மளை மழுங்கடிச்சு வச்சுட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய சோசியல் மீடியாங்கிற பலத்திலேயே வந்து நம்மளை எவ்வளோ தூரம் மேனிப்புலேட் பண்ணுறாங்கன்றதை பாருங்கள். 4 நாளைக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்த ஒரு அண்ணா பல்கலைக்கழக மாணவியோட விவகாரம் இன்றைக்கி பேசப்படலை. இன்றைக்கி பெரியாருங்கிற கான்செப்டை தூக்கிட்டு வரானுங்க. அதுக்கிடையில் ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் ஒரு கிளாஸு, சட்டசபையில் தேசிய கீதம் பாடலைங்கிறதுக்காக. இதெல்லாம் இவங்களே உருவாக்குறது. இதெல்லாம் அவங்களே உருவாக்கி இதை பேச பொருளாக்கி முக்கியமான விஷயத்த அமுக்கிறது. இதெல்லாம் வந்து மக்கள் நாம தான் புரிஞ்சுக்கணும். நீங்கள் எந்த கட்சிக்கு சார்பாக போகாதீங்க. உங்கள் மத ரீதியாகவோ மொழி ரீதியாகவோ இன ரீதியாகவோ
ஒரு அரசியல் கட்சியோ ஒரு தலைவரையோ நீங்கள் சிந்திச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு வகையில் டைவர்ட் ஆக போகிறீங்க. உங்களை அவன் பயன்படுத்துகிறான்றதை முதல்ல தெரிஞ்சுக்கிறங்க. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் விட்டு வெளியே வாங்க. அந்த போலி திராவிடம், பெரியாரியம், அந்த ஐயம், இந்த ஐயம், இந்துத்துவா, அது இது அந்த கான்செப்டெல்லாம் விட்டுட்டு உங்களுடைய அறிவையும் முழுமையாக யோசித்து உங்கள் மதத்திலேருந்து, மொழியிலேருந்து, இனத்திலேருந்து வெளியே வந்து ஒரு மனிதனாக சக மனிதனுக்கு நம்ம எப்படி அன்பு காட்ட முடியும், சக மனிதனோட நம்ம எப்படி நட்பு கொள்ள முடியும்னு பாருங்கள். அதுதான் ஃபைனலாக நடக்கும். இந்த கொரோனா காலகட்டத்தில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, யார் யாருக்கும் உதவி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வந்து நமக்கு மதமோ இனமோ மொழியெல்லாம் நம்மளை வந்து காப்பாற்றாது. நமக்குள்ளே இருக்கக்கூடிய மனிதநேயம் தான் நம்மளை கடைசி வரைக்கும் வாழ வைக்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு இந்த பதிவில் இருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கிறேன். என்னுடைய பதிவுகள் பிடிச்சிருந்தால் உங்களுடைய கமெண்ட்ஸ் கொடுங்க. கமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா அது எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை விட இதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.